அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிடுகு படத்தின் இயக்குனர் வீரமுருகன் பேசுகிறேன். சனாதன தர்மத்தின்படி வாழக்கூடிய அனைத்து இந்து சொந்தங்களை வணங்கி திருப்பி 3வது முறையாக பாரத பிரதமரை அரியணையில் ஏற்றிய அனைத்து சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ 2 விஷயத்துக்காண்டி தான். ஒன்று வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து நாதுராம் கோட்சே படத்துலேருந்து நான் முழுவதுமாக விலகிறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டேன். நிறையா பேர் வந்து ஃபோன் போட்டு கேட்டாங்க. நிறையா பேர் ஃபோனை நான் அட்டன் பண்ண முடியல. அதுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாத நிறையா பேர் சென்னையிலேருந்து கிளம்பி ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. வந்து ஏன் இப்படி பதிவு போட்டீங்க, ஏன் விலகுறீங்க அப்படின்னா, நான் சினிமா விட்டு விலகல, நாதுராம் கோட்சே படத்துலேருந்து மட்டும் தான் விலகுறேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த படம் வந்து முழுக்க வந்து சிவா அண்ணன் வந்து முயற்சியில் எடுத்த படம். எனக்கு கதை சொன்னதுலேருந்து எல்லாமே அண்ணன் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒரு டிஸ்கஷன் பண்ணி சிவா அண்ணன் முயற்சியிலேருந்து எடுத்த படம். இந்த படத்தை சம்மந்தமாக நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் தெளிவாக. இந்த படத்துக்கு வந்து நாங்கள் எல்லாருமே உழைச்சிருக்கோம். சில பேர் சம்பளம் இல்லாமல் உழைச்சிருக்கோம். இதையும் தாண்டி இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியனுக்கு சரி, நடிகர்களுக்கும் சரி நன்றி தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்பயே வந்து இதுக்கு வந்து முழு உரிமையும் அண்ணன் சிவா அண்ணன் மட்டும்தான். அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுக்கு வந்து நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சிவா அண்ணனுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன். என்ன அப்படின்னா, என்ன நாதுராம் கோட்சேன்ற டைட்டில் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னமோ தீவிரவாதி மாதிரி நாதுராம் கோட்சே வந்து பார்க்குறாங்கன்னே, அதனால பாஜக காரங்க பூரா வந்து பாதி பேர் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறதுக்கே பயப்படுறாங்கண்ணே, கொஞ்சம் டைட்டிலை மாற்ற முடியுமா, தமிழ்நாடு ஸ்டோரின்னு மாற்ற முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா தமிழ்நாடு ஸ்டோரின்னு மாற்ற சொல்லி மும்பையில் வந்து டைட்டிலை பதிஞ்சு கம்பெனி பதிஞ்சு தமிழ் ஹிந்தி எல்லா அந்த டைட்டிலோட ரைட்ஸ் பூரா நம்மகிட்ட தான் இருக்குது. அதனால அவர்கிட்ட அண்ணன்ட்ட கேட்டேன். இல்லை நாதுராம் கோட்சே வந்து ரொம்ப பப்ளிசிட்டி ஆகிடுச்சு, அதிலே நம்ம ரிஸ்க் எடுப்போமே அப்படின்னு சொன்னார். அண்ணன் வந்து என்ன ரிஸ்க் எடுக்கிறாரோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக எங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சிவானனை பொறுத்த வரைக்கும் படம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எல்லா விஷயமே அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபேமிலி விஷயமா இருந்தாலும் சரி, வேறு விஷயமா இருந்தாலும் அண்ணன்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு மனிதர். தனிப்பட்ட முறையில் அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் அடுத்த படம் நீங்கள் எடுங்க, கதை எழுதுங்க, நானே பண்ணுறேன், நீங்களே பண்ணுங்க அப்படின்னாரு. என்னென்னா நான் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தேன் அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். நாதுராம்ன்ற ஒரு கோட்சே வந்து தயாரித்து அதை எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம்னு தெரியாமல் அவர் முடிச்சு இருக்கும்போது அடுத்த படமும் நம்ம வந்து அவரை வச்சு எடுத்தோம் அப்படின்னா அப்புறம் பட்டையை கட்டி அவர் இறக்கி விட்ட மாதிரி ஆகிப்போம். அது கண்டிப்பாக வந்து மனசாட்சிப்படி தப்பு, உண்மையே நீதிப்படி தப்பு. அந்த தப்பை பண்ணக்கூடாது. அந்த படத்தில் வந்து நாதுராம் கோட்சே ரிலீஸ் ஆகட்டும், அவருக்கு அண்ணனுக்கு போட்ட ஃபண்டு வெளியில் வந்ததுக்கு கண்டிப்பாக அடுத்த படம் அவருக்கு நான் பண்ணி கொடுப்பேன். அது என்னோட கடமை. ஏன்னா அவர் வந்து இந்து தர்மத்துக்காண்டி முழுக்க ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு இலங்கை தமிழர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு, அதுக்கப்புறம் அது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த படம் வந்து அண்ணன் வந்து ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுவார். அன்னைக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்து சொந்தங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்க ஃபண்ட் எல்லாம் வாங்கிக்கிறோம், நீங்கள் வந்து அடுத்த படம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அடுத்த படம் பண்ணுறது அடுத்து இருக்கட்டும். இந்த படம் நாதுராம் கோட்சே எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ வந்து வெளிநாட்டு வாழ் இந்து சொந்தங்கள் எல்லாருமே அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சிவா அண்ணனை வந்து வெற்றியடை வைக்கணும். இது வந்து நான் பர்சனலாக உங்கள் எல்லாத்துக்கும் கோரிக்கை வச்சுக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, தமிழிசை அக்கா பற்றி தான். அக்கா வந்து பிஜேபி வளர்றதுக்கு முதல்ல வந்து உண்மையிலேயே வந்து போராடினாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து ஒரு மறுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் அண்ணாமலை அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி எழுச்சி வந்துச்சு. இதை வந்து அக்கா வந்து ஒத்துக்கிறணும். ஏன்னா நான்லாம் வந்து ஒரு கோயில் பிரச்சனை மாட்டிக்கிட்டு எனக்கு சேகர் வழக்கு போடும்போதெல்லாம் பிஜேபிக்காரங்க கூப்பிடும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிஜேபிக்காரனை பார்த்தா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை மதிக்க மாட்டாயா, டிஎம்கே ஏடிஎம்கே கவுன்சிலர் கூட ஒரு மரியாதை இருக்கும், ஒரு மாநில அளவில் இருக்க பிஜேபிக்காரங்க கூட பயந்தாங்க உள்ளக்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு காவி துண்டை போட்டுக்கிட்டு உள்ளே வராங்கன்னா பிஜேபி அப்படின்னா அது அண்ணாமலை காலத்துக்கு பின்னாடி தான். அண்ணாமலைக்கு முன் பிஜேபி, அண்ணாமலைக்கு பின் பிஜேபி, இப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இதையும் வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தமிழிசை அக்கா வந்து தேர்தல் நடக்கும்போது ஒரு நபர் வந்து அவங்க காசை எடுத்துட்டாங்க, செலவு பண்ண தேர்தல் காசை எடுத்து கையாடல் பண்ணிட்டாங்கன்னு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துருக்கான்ற தகவலும் இருக்குது. அது வந்து அண்ணாமலை நினைச்சிருக்காரு. அண்ணாமலை அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து எல்லா இடத்துலையும் முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணுறாரு, பக்கத்தில் உட்கார வச்சு பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்றது தமிழிசை அக்கா மேலே ஒரு கடுப்பாக இருக்குது. அது வந்து உண்மைதான். தமிழிசை அக்கா வந்து அந்த நபரை அவர் காலத்தில் தான் தமிழிசை அக்கா வந்து கட்சியிலேயே சேர்த்தாங்க. அது அவங்க தான் அந்த நபரை கட்சிகளை கொண்டு வந்தாங்க. நோட்டாவுக்கு கீழேயும் அந்த நபரை தான் ஓட்டு வாங்கினாரு. அதனால நடவடிக்கை எப்போ அண்ணனுக்கு எடுக்கணும் தெரியும். அது வரைக்கும் அக்கா வந்து பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இப்போ தான் வந்து நல்லா
சிறப்பாக பிஜேபி வந்து பட்டி தொட்டியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஏதோ மீடியா பூரா உள்கட்சி பூசல் அப்படின்றது போகிறாங்க. ஏன்னா இது வந்து ரெட் லைட் மீடியா அப்படின்னு சொல்லி தெளிவாக அண்ணன் ஆர்எஸ் பாரதி சொன்னார். அதனால் ஏன்னா மோடி ஐயா ஜெயிக்கும் போதே தோத்துட்டார் இன்னும் 5 வருஷம் ஓட்டு வரான்னு சொல்லி இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த ரெட் லைட் மீடியா. அதாவது ஆர்எஸ் பாரதி சொன்ன ரெட் லைட் மீடியா. அதனால இதை பற்றிலாம் கவலை இல்லை. என்னைய போன்றவர் பிஜேபி இல்லாமல் வெளியில இருந்து ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து இந்து தத்துவா இருக்கணும் அப்படின்றதுல வந்து நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதனால இப்போ பிஜேபி நல்லா வளர்ந்துக்கிறதுக்கு இந்து தத்துவம்னா என்னன்னு தமிழ்நாட்டில் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தமிழிசை அக்கா கொஞ்சம் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு பணிவாக நான் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டிஎம்கே திராவிட கட்சிகள் எல்லா திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாருமே அக்கா வந்து கடினமாக உழைச்சாங்க, ஒரு எந்த பொறுப்பு கொடுக்கல, நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்படி அக்காவுக்கு எந்த பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லி பிற கட்சிகள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னா அக்காவை கூப்பிட்டு போய் நியமன எம்பி கொடுங்க, உங்கள் கட்சியில் பொறுப்பு கொடுத்த அளவு பாருங்க, நாங்கள் இங்கேருந்து வாழ்த்துறோம். இங்கே இருக்க ஒரு இந்திய நாட்டை காக்கக்கூடிய ஒரு திறமையான கட்சி பாரதிய ஜனதா கட்சியை வந்து குறை சொல்லணும், இந்த கட்சிக்குள்ள ஒரு ஊசல் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேணாம். ஒரு காலத்தில் அதிமுக பிஜேபி கூட சேர்ந்தாதான் தோத்தோம்னு சொல்லி அடிச்சு சொன்ன அதே அதிமுக இன்னைக்கு நாங்கள் தோத்ததுக்கு காரணமே பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பேச வச்சது அண்ணாமலை தான். என்னைக்கு நாங்கள் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டு, அவர் எங்களுக்கு என்ன பண்றாருன்றது எங்களுக்கு தேவையில்ல, நாங்கள் என்ன அவருக்கு பண்றோம், ஏன் அவருக்கு பண்ணா தேசத்துக்கு பண்ண மாதிரி அடுத்த 2026 இலக்குக்காண்டி நாங்கள் ஓடுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கோம். இதனால என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். இந்து தர்மத்துப்படி நாங்கள் படம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் படத்தில் கிடுகிலே வந்து நம்ம சொன்னது தான். 2026 வரைக்கும் இது தொடரும். நான் ஒரு நார்மல் ஒரு படம் எடுத்தாலும் அதில் வந்து நம்ம சனாதன தர்மத்தை பற்றி சொல்லியிருப்பேன். அடுத்த படத்தோட விவரங்கள் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அது பற்றின வீடியோ நான் உங்களுக்கு போட்டுட்டு அந்த படத்தோட ஸ்டார்ட் பண்ணுற வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். எப்போ நாதராம் கோட்ஸ் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் அந்த படம் எடுத்திருக்கோம். அந்த படத்துலேருந்து முழுவதும் விலகுறேன்னா ஒரு டைட்டில் மாத்திரம் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே ஆதரவிப்பாங்க, அந்த ஒரு காரணம் தான் தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு காரணமும் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னு சிவானே சொல்லியிருக்காரு, 2026 எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவரோட முடிவு, அவர் எப்போ எடுத்தாலும் அதுக்கு நம்ம கட்டுப்படுவோன்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன். பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த்.